guys, welcome to our YouTube channel Trade with PK. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ சாட்டர்டே வந்துட்டு எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து விட்டுட்டாங்க. ஸோ மண்டே மார்னிங் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வந்து நான் சொல்லல. இது வந்து ப்ரீவியஸ் டேட்டா, அதாவது ப்ரீவியஸ் 2019 எலெக்ஷனை வச்சு அதோட டேட்டா வச்சு நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல்ல இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலெக்ஷன் எக்ஸிட் போல்ஸ் வச்சு வந்துட்டு மார்க்கெட் எப்படி போக போகுதுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி போட போறோம். ஓகேங்களா? ஸோ இது எதுவுமே வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய அனலிசிஸ் தான் தவிர ஸோ இதை பேஸ் பண்ணி இதே மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகணும்னு எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய இதை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடும் வந்து எடுத்துறாதீங்க. ஓகேங்களா? மண்டே மார்னிங் வந்து இதை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடு எடுக்காதீங்க. ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர் அனலிசிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்துட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் ஆகும். ஓகேங்களா? 2% ஆகுமா, 200 பாயிண்ட்ஸ் ஆகுமா, இல்லை கேப் டவுன் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த கவர்மெண்ட் வந்து இப்போதைக்கு வர சான்ஸ் இருக்கு, பிஜேபி வருமா இல்லை காங்கிரஸ் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ பிஜேபி வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் வந்துட்டு இருக்கும், புல்லிஸா இருக்குமா, பேரிஸா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்து பொலிட்டிக்கல் இது கிடையாது, கண்டென்ட் கிடையாது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் பேஸ்டு. ஸோ நீங்கள் எந்த ஒரு பார்ட்டி இருந்தாலும் சரி, மார்க்கெட் பேஸில் மட்டும் இதை வந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீன் முன்னாடி காமிச்சிட்டு இருக்க இந்த இது வந்துட்டு மே 17 ஓகேங்களா? 2019 நடந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எக்ஸிட் போல் வந்துச்சு இல்லைங்களா? அதுல இருந்துட்டு ரிசல்ட் வர வரைக்கும் நடந்த ட்ரேடிங் டேஸ். ஓகேங்களா? அதாவது எக்ஸிட் போல் முடிஞ்சு 4 நாள் வந்து ட்ரேட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே, புரிஞ்சுதுங்களா? பட் இந்த வருஷத்தோட சினரியா பாத்துங்க. இந்த வருஷம் வந்துட்டு எக்ஸிட் போல் சாட்டர்டே வந்திருக்கு, சண்டே லீவு, மண்டே ஒரு நாள் தான் ட்ரேட் நடக்க போகுது, அதுக்கப்புறம் ரிசல்ட். ஓகேங்களா? லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து 4 நாள் ட்ரேட் நடந்துச்சு எக்ஸிட் போலுக்கு அப்புறம். இந்த எலெக்ஷன் வந்து ஒரு நாள் தான் ட்ரேட் நடக்க போகுது. ஸோ இதை வந்து மைண்ட்ல வச்சுங்க. அதாவது லாஸ்ட் வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 4 நாள் நடந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரே நாள்ல வந்து இந்த வருஷம் நடக்க போகுது. ஸோ அதனால வந்து சேம் அதுவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமானா, ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். பட் நம்ம இதை வச்சு கம்பேர் பண்ணிக்கோ. ஓகேங்களா? அதாவது வந்துட்டு உங்களுக்கு தேர்ஸ்டே வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க எக்ஸிட் போல். உங்களுக்கு ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே 4 நாள் வந்து ட்ரேட் நடந்துச்சு. மறுபடியும் தேர்ஸ்டே வந்து ரிசல்ட் விட்டாங்க 2019 எலெக்ஷன் அப்போ. ஸோ அப்போ என்ன ஆயிருக்குன்னா, உங்களுக்கு ஓவரால் மார்க்கெட் வந்து 4 டேஸ்லையுமே 3 டேஸ் வந்து பாசிட்டிவ் தான் ட்ரேட் ஆயிருக்கு. அரௌண்ட் எக்ஸிட் போலுக்கு அப்புறம் ரிசல்ட் வர வரைக்கும் வந்து 2% வந்துட்டு உங்களுக்கு அப் மூவ் வந்து வந்திருக்கு ஓவரால். ஓகேங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணி 2% வந்து நிஃப்டியில் அப் மூவ் வந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தடுத்த டேட்டா வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். பட் இந்த வருஷம் என்ன ஆக போகுதுன்னா, ஒன்லி ஒன் டே, மண்டே நாளைக்கு மட்டும்தான் வந்து ட்ரேட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மொத்தம் பாசிட்டிவாக தான் லாஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு வந்துட்டு பாசிட்டிவாக போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். ஸோ செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, இப்போ வந்திருக்க எக்ஸிட் போல வச்சு பார்த்துக்கோ. ஓகேங்களா? எக்ஸிட் போல் வந்துட்டு இப்போ வந்திருக்கிறத வச்சு பார்த்துக்குவோம். இது வந்து 2019 எக்ஸிட் போல். ஓகேங்களா? அது வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன்னா, ஸோ உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு பாருங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு கொஞ்சம் இதா தெரியும். 2019 வந்து இத்தனை சேனல்ஸ் வந்துட்டு அதாவது வந்துட்டு நேஷனல் மீடியாஸ். ஓகேங்களா? ஃபுல்லாமே இத்தனை சேனல்ஸ் வந்துட்டு எக்ஸிட் போல்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. பட் இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மேஜரா வந்துட்டு உங்களுக்கு ஒரு இது மட்டும் தான் வந்து ஒரு சேனல் விட்டது மட்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவலா இல்ல. மித்தபடிக்கு எல்லாருமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்து பிஜேபி தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிஜேபி தான் வந்துருச்சு. ஓகேங்களா? பட் ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கும் எக்ஸிட் போல் விட்டதுக்கு வந்துட்டு 2 சேனல்ல வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவலா வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியா டுடே அண்ட் நியூஸ் 64 சாணக்கியா. ஓகேங்களா? டுடேஸ் சாணக்கியா அண்ட் இந்தியா டுடே ஆக்சிஸ். ஸோ இது ரெண்டும் தான் வந்துட்டு அக்யூரேட்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க 352 டு பிளஸ் ஆர் மைனஸ் 13, 350 பிளஸ் ஆர் மைனஸ் 14. உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலா 353 வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 93, 95 சொல்லியிருந்தாங்க, 91 வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 90% பக்கம் அக்யூரேட்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 சேனலை வந்து இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதைத்தான் வந்து இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸிட் போல்ல அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 90% நீங்கள் ஆல்ரெடி அக்யூரன்ஸ் வச்சிருக்கங்காட்டி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு லாஸ்ட் இயர் கிடையாது, லாஸ்ட் எலெக்ஷன் வந்து இவங்க ப்ரெடிக்ட் பண்ணது நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எலெக்ஷன்ல இவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல் பார்த்துருவோம். ஸோ இது வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து ப்ரெடிக்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்டிஏ கவர்மெண்ட், அதாவது என்டிஏ மீன்ஸ் பிஜேபி அண்டு அவங்களோட கூட்டணி கட்சிகள், இந்தியாங்கிறது வந்து காங்கிரஸ் அண்ட் அவங்களோட கூட்டணி கட்சிகள், அதர் பார்ட்டிஸ். ஓகேங்களா? எந்த கூட்டணி இல்லாதீங்க. ஸோ இப்போ பிஜேபி அண்ட் கூட்டணி கட்சிகள் இந்த கட்சி வந்து என்டிஏ. ஸோ இதுதான் வந்து மெஜாரிட்டி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு சேனல் தவிர, டைனிக் பாஸ்கர் அப்படின்னு சொல்ற இந்த சேனல் தவிர ஆல்மோஸ்ட் எல்லாருமே இவங்களுமே வந்துட்டு 280 to 350 கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு 350க்கு மேல சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 360 மேல. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து சிங்கிள் மெஜாரிட்டிலேயே வந்துட்டு பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதாவது 272 இருந்தாவே வந்துட்டு மெஜாரிட்டி. ஓகேங்களா? மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு. ஓகேவா?
ஸோ இப்போ 350க்கு மேல எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஓவரால் ஆவரேஜா எடுத்து பார்த்தீங்கன்னா 360 வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா. 360 வந்துட்டு பிஜேபி வந்துட்டு ஜெயிக்கும். அதாவது பிஜேபி கூட்டணி ஓகேங்களா. என்டிஏ ஃபுல்லாமே ஓகேங்களா. என்டிஏ வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் 2 சேனல். ஓகேங்களா. ஏன் இந்த ஃபர்ஸ்ட் 2 சேனல் பார்க்குறேன்னா, லாஸ்ட்டே நம்ம போட்டிருந்தோம். ஓகேங்களா. லாஸ்ட்டாவே சொன்னோம் இல்லைங்களா, அந்த 2 சேனல்ல லாஸ்ட் எலக்ஷன்ல வந்துட்டு கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவிங்க வந்து இந்த தடவ கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணியிருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 90% அக்யூரன்சி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 361 டூ 400 சொல்லியிருக்காங்க. இவங்க 400 டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு ஆவரேஜா எடுத்தீங்கன்னா 380 ஆச்சும் வரும். அதாவது 350க்கு மேல கண்டிப்பா 400க்கு பக்கத்துல வந்து போகும் சீட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்லைட்ல வந்து பார்ப்போம். ஓகேங்களா. இப்போதைக்கு வந்துட்டு நமக்கு எந்த கவர்மெண்ட் வர சான்ஸ் இருக்கு ஆஸ் பர் எக்ஸிட் போல்ஸ்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். என்டிஏனா பிஜேபி பிளஸ் அவங்க கூட்டணி கட்சி தான் வந்துட்டு இது நடக்க போகுது. ஆட்சிக்கு வந்துட்டு மறுபடியும் வரப்போறாங்க. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் 10 இயர்ஸ் இருந்த கவர்மெண்ட் தான் வந்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ண போறாங்க. ஓகே ஸ்டேபிளா வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து நம்மளுக்கு இதுல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியர் கட்டா தெரியுது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிசல்ட் வந்த அன்னைக்கு ரிசல்ட் வரக்கு முன்னாடி ஓகேங்களா. 1 மினிட் கைஸ் சாரி. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் வந்து குடுத்துருக்கான். ஓகே. ஓகே. சாரி காய்ஸ் இடையில வந்து ஒரு சின்ன இதாயிருச்சு. ஸோ இப்போ நிஃப்டி வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ரேலி ஆயிருச்சு அப்படின்னு வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ எலக்ஷன் பேஸ்ல வந்துட்டு ரேலி ஆல்ரெடி வந்துருச்சு 6 மந்த்ஸ்ல வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2019ல வந்துட்டு என்ன ஆயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர்ல இருந்துட்டு உங்களுக்கு மே வரைக்கும் ரேலி ஆயிருக்கு 16% அதாவது 10,030ல இருந்துட்டு உங்களுக்கு 11,657 6 மந்த்ஸ்ல 16% ரேலி ஆயிருக்கு. ஓகேங்களா. எலக்ஷனுக்காக 16% ரேலி ஆயிருக்கு. உங்களுக்கு அப்ப பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் 415 இருந்திருக்கு. இபிஎஸ் வந்து 401 இருக்கு. உங்களுக்கு வந்து பி வந்து பார்த்தீங்கன்னா 24ல இருந்து 29 வந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா. 24 வந்து 29 வந்திருக்கு. சேம் வந்துட்டு இப்போ நீங்க எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா. சிஎம் வந்துட்டு இப்போ லாஸ்ட் எலக்ஷனுக்கு அப்புறம் இந்த 2024ல வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, ஸோ நிஃப்டி வந்துட்டு 18,857 இதுல இருந்துட்டு வந்துட்டு உங்களுக்கு 22,530 ரேலி வந்துட்டு 19% பக்கம் வந்துட்டு ரேலி வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே 90% பக்கம் வந்திருக்கு. அதே இபிஎஸ் வந்துட்டு 914 இருந்துச்சு. உங்களுக்கு வந்துட்டு இபிஎஸ் இந்த தடவ அதிகமா தான் ஆயிருக்கு. ஓகேங்களா. 1052 ஆயிருக்கு. உங்களுக்கு இப்ப அதிகமா தான் வந்து 1052 வந்து ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு பி வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 20ல இருந்துட்டு வெறும் 0.8% தான் 8 தான் வந்து 0.8 தான் வந்துட்டு உங்களுக்கு அதிகமா இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரேலி வந்துட்டு நார்மலா ஃபண்டமெண்டல் பேஸ்ல வந்த ரேலி தான். ஓகேங்களா. உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்து நெறைய வந்துருந்துச்சு. ஸோ அத பேஸ் பண்ணி ஃபண்டமெண்டலா வந்த ரேலி தான் தவிர, இது எலக்ஷன் ரேலியா வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ கன்சிடர் பண்ண முடியாது. இதுக்கு மேல வந்துட்டு ரேலி வரக்கு சான்ஸ் நெறைய இருக்கு. ஏன்னா வந்து நிஃப்டியோட வந்து நெறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. இப்பவே எல்லாம் என்ன சொல்றாங்க, மார்க்கெட் ஆல் டைம்ல இருக்கு. நிஃப்டி வந்து 23,000 போயிருச்சு. ஆல் டைம் ஹை, ஆல் டைம் ஹை. பட் அதோட ஃபண்டமெண்டலா நிஃப்டில இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபண்டமெண்டலா எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்துட்டு அந்த அளவுக்கு ரிசல்ட் குடுத்துருக்கு. அந்த அளவுக்கு இபிஎஸ் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால வந்துட்டு இப்பவுமே வந்துட்டு 23,000 அப்படிங்கிறது வந்துட்டு ஓவர் வேல்யூ கிடையாது. நிஃப்டில வந்துட்டு ஓவர் வேல்யூ கிடையாது. கம்பேரிங் டூ லாஸ்ட் எலக்ஷன்ல வந்துட்டு என்ன ஆயிருக்கு, லாஸ்ட் எலக்ஷன்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இபிஎஸ் வந்துட்டு இதுதான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு கம்மி தான் இருக்குமே தவிர, உங்களுக்கு எலக்ஷன் பேஸ்ட் ரேலி மட்டும் தான் இது. ஓகேங்களா. இது வந்து எலக்ஷன் பேஸ்ட் ரேலி வந்துச்சு. ஸோ பட் உங்களுக்கு எலக்ஷனுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இம்பாக்ட் வந்து இல்ல. ஓகேங்களா. வெறும் 2% கேப் அப் ஆச்சு ரிசல்ட் அன்னைக்கு. பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே வந்துட்டு இம்பாக்ட் வந்து கம்மி தான். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு இம்பாக்ட் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிஃப்டி இது வரைக்கும் வந்திருக்க அப் மூவ் வந்துட்டு உங்களுக்கு எலக்ஷன் பேஸ்டு ரேலி கிடையாது. ஸோ இத வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இன்னுமே வந்து நிஃப்டி 23,000மே வந்துட்டு ஒரு ஓவர் வேல்யூ கிடையாது. ஸோ இங்கிருந்தே வந்துட்டு மேல போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தோம் நம்ம. ஸோ எந்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் 2019ல 4 டேஸ் வந்து இருந்த பிரைஸ் ஆக்ஷன் இந்த தடவ வந்து ஒன் டேலயே வந்து வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து முக்கியமா இந்த டேட்டா பார்த்துருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ், டிஐஎஸ் எந்த மாதிரி பொசிஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது எஃப்ஐஐஸ் வந்துட்டு 86% வந்துட்டு இண்டெக்ஸ்ல வந்துட்டு ஷார்ட் பொசிஷன் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து ஷார்ட் பொசிஷன் வந்திருக்காங்க. ஓகே மண்டே வந்துட்டு அப்படியே கேப் அப் ஓப்பன் ஆனாலுமே வந்துட்டு நிஃப்டி உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் வரக்கு சான்சஸ் வந்து வெரி லெஸ். ஓகேங்களா. வெரி லெஸ். ஏன்னா வந்து ப்ராஃபிட் இருந்தா தாங்க புக் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்களே ஷார்ட் பொசிஷன் தான் வச்சிருக்காங்க. ஷார்ட் கவரிங் ரேலி வரக்கான சான்ஸ் வந்து அதிகம். ஓகேங்களா. எஃப்ஐஎஸ் வந்து அவங்களோட ஹியூஜ் இப்பதான் வந்துட்டு இருக்கலே அதிகமான ஹியூஜ் ஷார்ட் பொசிஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது ரேலி வரக்கான சான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த 86% வந்துட்டு கவர் பண்ணாங்கன்னா ஓகேங்களா. ஸோ இதே வந்து இவங்க ஸ்டாக்ல வந்து லாங் வந்து 57%ம் ஃபியூச்சர்ல ஷார்ட் வந்துட்டு 43% வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதே வந்து டிஐ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு
ஷார்ட் பொசிஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ல தான் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டாக்ல தான் வந்து வச்சிருக்காங்க. மித்தபடிக்கு இல்ல. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து நல்ல புல்லிஷா இருக்கக்கூடியனா, நம்மளுடைய ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் தான் வந்துட்டு நல்ல புல்லிஷா இருக்காங்க. பட் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ வச்சு நம்ம எப்பவுமே வந்து மார்க்கெட் டேட்டா வந்து பிரெடிக்ட் பண்ண மாட்டோம். எப்பவுமே வந்து எஃப்ஐடிஎஸ் வச்சு தான் பிரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ டிஐஎஸ் வந்துட்டு நாளைக்கு எஃப்ஐஎஸ்ஸா இருந்தாலும் சரி, டிஐஎஸ்ஸா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரக்கு கேப் அப் போச்சுன்னா, ப்ராஃபிட் புக்கிங் வரக்கு சான்சஸ் கம்மி. அன்டில் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணா கொஞ்சம் ஃபால் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதர்வைஸ் ப்ராஃபிட் புக்கிங் நாளைக்கு வர முடியாது. ஏன்னா ப்ராஃபிட்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு எ எஃப்ஐஸ் இப்போ வந்துட்டு அதிகமா செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். உங்களுக்கு வந்து மார்க்கெட்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமா செல் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எஃப்ஐடிஐ டேட்டா வந்து நான் எடுத்து வேணா காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கேஷ் மார்க்கெட்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மந்த்தே ஃபுல்லா எஃப்ஐஸ் ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லா கேஷ்லயா இருந்தாலும் சரி, இதுலயா இருந்தாலும் செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க. எதனாலனா வந்துட்டு எலக்ஷன் ரிசல்ட் வரப்போது. ஸோ அதனால அவங்க சேஃபா ப்ளே பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கம்பேரிங் டூ இந்தியா இப்போ வந்து சைனா மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அண்டர் வேல்யூவா தெரியறங்காட்டி இப்போ மணி எல்லாம் வந்து அங்க போறதா வந்துட்டு பெரிய அனலைஸ் சொன்னத வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு டேட்டா அண்ட் உங்களுக்கு இன்னும் நாளைக்கு வந்து ரிசல்ட் ஓகேங்களா? ரிசல்ட் டே அன்னைக்கு சொல்றேன். ஸோ ரிசல்ட் வர அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு எத்தனை சீட் வந்து பிஜேபி தான் ஜெயிக்க போகுதுங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 90% இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ எத்தனை சீட்ல ஜெயிக்கிறாங்க, சிங்கிள் மெஜாரிட்டில ஜெயிக்க போறாங்களா அப்படிங்கிறத வச்சு மார்க்கெட்டோட மூவ் வந்து மாறும். ஓகேங்களா? மார்க்கெட்டோட மூவ் வந்து மாறும். எப்படின்னா உங்களுக்கு 290 சீட்ஸ் ஓகேங்களா? 290 சீட்ஸ் பிஜேபி எடுத்து என்டிஏ வந்துட்டு சேர்த்து 330 சீட்ஸ் வந்தாங்கன்னா, நியூட்ரலா வந்து இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து நியூட்ரலா இருக்கும். அதே பிஜேபியே வந்துட்டு சிங்கிள் மெஜாரிட்டியா 310 வந்துட்டு அதே என்டிஏ கூட சேர்த்து 350 வந்தாங்கன்னா, உங்களுக்கு புல்லிஷா வந்திருக்கும். மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷான மூவ் வந்து குடுக்கும். பியரிஷ்னா பிஜேபி வந்துட்டு 272க்கு கீழ வந்துட்டு ஒரு 2 2 கட்சியுமே வந்து ஈக்குவலா வந்துட்டு ஸோ அதர் கட்சி சார்ந்து தான் வந்து இது பண்ற மாரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து பியரிஷா இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்பவுமே ஃபால் ஆகக்கூடியது என்னன்னா, பிஜேபி வந்துட்டு ரொம்பவே கீழ லாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, ஃபால் ஆகறதுக்கான சான்ஸ் நெறையா இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அனலிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது போக நம்மளுடைய புல்லிஷ் மூவ்க்கான ரீசன் என்னன்னா, இன்னொரு இருக்கு. எக்ஸிட் போல்ட் வந்துட்டு ரிசல்ட் நல்லா குடுத்தது போக, ஜிடிபி வந்து இப்போ வந்திருக்கு. 8.2% வந்திருக்கு. ஓகேங்களா? ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 8.2% வந்திருக்கு. ஸோ சூப்பரான ரிசல்ட் வந்திருக்கு. அது போக குளோபல் லெவல்ல வந்து டவ் ஜோன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் 574 பாயிண்ட்ஸ் வந்து அப்ல இருக்கு. அண்ட் மான்சூன் வந்து கரெக்டான டைம்ல வந்திருக்கு. அண்ட் எஃப்ஐஐ ஷார்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே அதிகமா பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப பார்த்தோம்னா 3 லேக் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ அவிங்க ஷார்ட் கவரிங் பண்ணாவே மார்க்கெட் வந்து 1% மேல போயிரும். அழகா வந்து மார்க்கெட் ரொம்பவே மேல போயிரும். ஸோ அதனால இதுதான் வந்து நம்மளுடைய கன்க்ளூஷன். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பனா இருக்கு. என்னைய பொறுத்தளவு நாளைக்கு ஓப்பன் ஆகுது. 200 பாயிண்ட்ஸ் வந்துட்டு மினிமம் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து இதுல குடுத்துட்டு இருப்பேன். என்னோட ரியல் ட்ரேட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இந்த மந்த்துக்கான மே மந்த்துக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து கண்டிப்பா வரும். கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நான் போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க. கேப் அப் சஸ்டெயின் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து நல்ல ஒரு அப் மூவ் வந்துட்டு போறக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நாளைக்கு ஷார்ட் கவரிங் ராலி வரக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி பாருங்க. வரக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்கன்னா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து ஃபுல்லா வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான் நெறையா இருக்கே தவிர, நெகட்டிவ் நியூஸ் எதுவும் கிடையாது. ஸோ தேங்க் யூ வெரி மச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.